ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நான் ஒரு சூப் செய்யலாம்னு ரெடி பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ஆனால் ஹெல்த்தியானதும் கூட. இதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் செய்ய போகிறது லெண்டில் சூப். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னா, அரை கப் மைசூர் பருப்பு, மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய கேரட் எடுத்திருக்கிறேன். அதோட 6 க்ளோஸ் வெள்ளைப்பூடு சேர்த்திருக்கிறேன். இதையெல்லாம் தோல் உரிச்சு நல்லா கழுவி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துட்டு பருப்பையும் கழுவி தண்ணி வடிய வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து கொஞ்சம் சூடானதும் வெட்டி வச்சிருக்கிற வெள்ளைப்பூடையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்வேன். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகும் வரை கிளறி விட்டுட்டு வச்சிருக்கிற தக்காளியை கேரட்டையும் சேர்த்துக்கொள்வேன். அது 5 நிமிஷம் எண்ணெயிலேயே வேக விட்டுட்டு கழுவி வச்சிருக்கிற பருப்பை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வேன். இதில் 2 கப் தண்ணி ஊற்றி பருப்பு நல்லா அவியும் வர வேக வச்சு கொள்ளலாம் மூடி. இப்போ பார்க்கலாம், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதில் போதுமான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். பருப்பு நல்லா மசியும் வர மூடி வேக வைக்கலாம். இப்ப பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் வெஜிடபிள் ஸ்டாக் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணலாம். அடுத்ததா இதை கப்பன்ல மாத்தி நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி 3 பல்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க, சூப்பரான மிக்சர் கிடைச்சிருக்குது நமக்கு. ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து அது சூடானதும் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து பொரிய விட்டுட்டு அதுல நம்மளோட மிக்சரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்சர் நல்லா சூடானதும் கொஞ்சமா கொரியண்டர் லீவ்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்வோம். பாருங்க, கொஞ்ச நேரத்திலேயே ஈஸியான ஹெல்த்தியான சூப்பை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் ஹை புரோட்டீன் இருக்கிறதால எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.